நம்முடைய மாண்புமிகு பிரதமர் இருக்கார் இல்லையா, 56 இன்ச்சஸ் யுக புருஷ், அவரோட ஆட்சி காலத்துல இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. The Indian rupee has been slipping now. 2014 தேர்தலுக்கு முன்னாடி மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? நீங்க எனக்கு வாக்களிச்சீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பை 50 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துருவேன் அப்படின்னாரு. இந்தியன் ருப்பி ஹிட்ஸ் த ஹையஸ்ட் லோ. பிரதமர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எல்லாவற்றுக்கும் நோ சொல்கிறார். கல்வி நிதியா நோ, மெட்ரோவுக்கான நிதியா நோ, ஜிஎஸ்டி நிதி பகிர்வா நோ, எதை கேட்டாலும் நோ. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு வருவதுதான் என்னுடைய ஒரே கனவு. 1 trillion எக்கானமி, அதுதான் என்னுடைய ஒரே இலக்கு என்பதாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். தெற்கின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கைதட்டுங்க பார்க்கலாம். எதுக்குன்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் இருக்கார் இல்லையா, 56 இன்ச்சஸ் யுக புருஷ், உலகத்தின் சமாதான தூதுவர் அப்படின்னு எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். அவரோட ஆட்சி காலத்துல இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் உலகம் எல்லாம் சுத்தி வந்துட்டு இருக்கார். 2014 தேர்தலுக்கு முன்னாடி மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? நீங்க எனக்கு வாக்களிச்சீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பை 50 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துருவேன் அப்படின்னாரு. ஆனா இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு எங்க போய் நிக்குது? 90 ரூபாயோட வந்து நிக்குது. இந்தியன் ருப்பி ஹிட்ஸ் த ஹையஸ்ட் லோ அப்படிங்கறதா மிக முக்கியமான தகவல். வேற ஒண்ணும் இல்ல, இன்னொரு 10 பாயிண்ட்டுக்கு இந்தியன் ருப்பியோட வேல்யூ அகைன்ஸ்ட் டாலர் 100ன்னு ஆயிடும். அப்படின்னா ரூபாய்க்கு மதிப்பே இல்ல, 0ன்னு ஆயிடும். சரி, நம்முடைய பிரதமர் இதையெல்லாம் செய்துட்டு இருக்காருல்ல, தமிழ்நாட்டு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பினீங்க. பிரதமர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எல்லாவற்றுக்கும் நோ சொல்கிறார். கல்வி நிதியா நோ, மெட்ரோவுக்கான நிதியா நோ, ஜிஎஸ்டி நிதி பகிர்வா நோ, எதை கேட்டாலும் நோ. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் ஒன்றியம் எதற்கு வேண்டுமானாலும் நோ சொல்லட்டும், தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு வருவதுதான் என்னுடைய ஒரே கனவு, ஒரே லட்சியம், ஒரே இலக்கு. 1 trillion எக்கானமி, அதுதான் என்னுடைய ஒரே இலக்கு என்பதாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான பதிலைத்தான் விருதுகளாக ஒன்றியம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவங்க தப்பிக்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி மிகச்சிறந்த பொது போக்குவரத்து என்கின்ற விருதை தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வெற்றி பாருங்க. அது மாதிரி சுகாதாரமா தமிழ்நாடு தான் முதலிடம், மருத்துவமனை கட்டமைப்பா தமிழ்நாடு தான் முதலிடம், பெண் கல்வியா தமிழ்நாடு தான் முதலிடம், இடைநிற்றல் இல்லாத கல்வியா தமிழ்நாடு தான் முதலிடம், பெண்கள் அதிகமாக பணிபுரிகின்ற மாநிலமா தமிழ்நாடு தான் முதலிடம், தொழிற்சாலைகளில் பெண்கள் பாதுகாப்பாக பணிபுரிகின்ற மாநிலமா தமிழ்நாடு தான் முதலிடம். அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு தான் முதலிடம். எதை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு தான் முதலிடம் என்பதாக ஒன்றியத்தின் நிதி நெருக்கடியை தாண்டி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்து என்னன்னா, இந்த இந்திய ரூபாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை கண்டிருக்கிறது என்ற அந்த நிலையை உருவாக்கிய பிரதமருக்கு நாம் கொடுக்கின்ற மதிப்பீடு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 0. ஆனால் 4.5 ஆண்டுகளில் நம்முடைய முதல்வர் எல்லாவற்றிலும் முதலிடத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நாம் கொடுக்கின்ற ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மதிப்பு 100க்கு 100 என்று நிச்சயமாக சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த திராவிட மாடல் நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதுதான் 2026 நமக்கு காத்திருக்கின்ற கடமை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.